மாநிலங்களவை தேர்தலில் பீகாரில் 5, ஒடிசாவில் 2 என மொத்தம் 7 இடங்களை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. 11 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆகியோர் உட்பட 5 இடங்களையும் பாஜக கைப்பற்றியது. ஒடிசாவில் பாஜக 2 இடங்களையும் பாஜக ஆதரவு சுயேட்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றனர். டெல்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் 8 எம்பிக்கள் மீதான இடைநீக்கம் ரத்து செய்யப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவை சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். அவைக்குள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் நாள் வரை ஊன் உறக்கம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதயசூரியன் சின்னத்திலும் கூட்டணி கட்சி சின்னங்களிலும் மக்கள் தங்கள் வாக்குகளை அளிக்க பாடுபடுவோம் என தொண்டர்களுக்கு அவர் அறிவுரைகளை வழங்கினார். வெற்றி வாய்ப்புள்ளவர்கள் உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே சீட்டு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவின் மாபெரும் வெற்றிக்கு உழைப்பவர்களுக்கான பரிசு தேர்தலுக்கு பிறகு தேடி வரும் என்றும் மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் உறுதியளித்தார். திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கத்தால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிவதாகவும் கண்டனம் தெரிவித்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அடிமை கட்சிகளை எல்லாம் திரட்டி கூட்டு சேர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், திமுக என்ற கட்சி இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என கூறினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்துகிறார். நாளை முதல் 22ஆம் தேதி வரை தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் முதலமைச்சர் நேர்காணல் நடத்துகிறார். புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வரும் 20ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தவேக தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக பாமக அமைப்பாளர் மதியழகன் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தங்களை மதிக்கவில்லை என்றும் 3வது அணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்ததாகவும் பாமக தலைவர் அன்புமணியின் முடிவை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெளியேற முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக கூட்டணியில் இணைந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக வலியுறுத்தி வருவதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கிய போதும் முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்ய வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தும் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. வெவ்வேறு தேதிகளில் தேர்தலை நடத்தினால் பிரச்சாரம் என்ற பெயரில் வெளியாட்கள் தேவையில்லாமல் தங்குவது, வாக்காளர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்வது என இறுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என எச்சரித்துள்ளது. தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்த் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வராமல் இருப்பது அவர்தம் உரிமை என்றும் அதற்கான காரணத்தை அவர் தெரிவித்த பிறகு அரசியல் நோக்கத்தோடு அவதூறு கருத்துக்களை பேசுவது நாகரீகமற்ற செயல் என கூறியிருக்கிறார். தவேக
நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்த் குறித்து அவதூறாக பேசியதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் ரஜினிகாந்தின் மன வலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் பேசுவதையும் இல்லூஷன் என்று கூறலாம் என சாடியிருக்கிறார். 2026 தேர்தலில் தனித்து நின்றால் தாவேக தலைவர் விஜயால் எதுவும் சாதிக்க முடியாது என சி ஓட்டர் நிறுவனர் யஷ்வந்த் தேஷ்முக் தெரிவித்துள்ளார். தாவேக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் கணித்துள்ளார். என்டிஏவுடன் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் சி ஓட்டர் கருத்து கணிப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது. தாவேக தலைவர் விஜய் அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு வந்தால் ஹி இஸ் a கெய்னர், இல்லை என்றால் ஹி இஸ் a லூசர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த காலங்களைப் போல இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட மக்களுக்கான தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும் என்றார். தமிழ்நாட்டிற்கான சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் அறிவிக்கப்படும் வேட்பாளர்கள் 4 நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. மார்ச் 31, ஏப்ரல் 3, 4 மற்றும் 5 ஆகிய தேதிகள் விடுமுறை என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் 785 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபரன் தெரிவித்திருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சென்னையில் இந்த முறை 75 முதல் 80% வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே இருவேறு இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையில் சுமார் 44 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஜி மங்கலம் சந்திப்பு மற்றும் திருச்சிப்பள்ளி ஆகிய இடங்களில் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கார்களில் வைத்து 44 லட்சம் ரூபாய் எடுத்து வரப்பட்டதை பறக்கும் படையினர் கண்டுபிடித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 38,59,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தகவல் அறிந்து பாலக்கோடு தாசில்தார் அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உரிய ஆவணங்களை ஒப்படைத்து பணத்தை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தினர். சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவல்லிக்கேணி மற்றும் வில்லிவாக்கம் பகுதிகளில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி காரில் வைத்து 3 லட்சம் ரூபாய் எடுத்து வந்ததை கண்டுபிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக தாவேகாவினர் வைத்திருந்ததாக 250 சில்வர் பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வரகுராம்பட்டி அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆய்வு செய்த போது விஜய் மற்றும் அருண்ராஜ் புகைப்படங்கள் ஒட்டியிருந்த சில்வர் பாத்திரத்தை அங்கு பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு 3 வாரத்தில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளதை எதிர்த்து தாவேக சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராகிறார். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3வது முறையாக தாவேக தலைவர் விஜயிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அடுத்ததாக கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியிடம் விசாரிக்க உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நாளை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று இஸ்லாமியர்களோடு சேர்ந்து நோன்பு திறக்கிறார். நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவியேற்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். யார் கருத்து கணிப்பு வெளியிட்டாலும் அது பொய்யானது என்றும் மக்கள் அதனை பொய்யாக்கி அதிமுகவை வெற்றி பெறச் செய்வார்கள் என்றார்.
தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாதக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழித்து அனைத்து பெண்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கிய திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பும் ஆளும் கட்சியினரின் கைப்பாவையாக காவல்துறை செயல்படுவதாக சாடியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழர்கள் என்பவர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீரகநல்லூர் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை பின்தொடர்ந்து சென்று தொல்லை கொடுத்த கஞ்சா போதை ஆசாமிகள் அப்பகுதியில் உள்ள வீடுகளை அடித்து நொறுக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அதனை தட்டி கேட்டவர்களை தாக்கிய கஞ்சா போதை ஆசாமிகளின் செயலை கண்டித்து வீரகநல்லூர் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் தொழுகையை முடித்துவிட்டு இஸ்லாமியர்கள் குழுமியிருந்த போது நள்ளிரவில் 2 வீலர்களை அதிவேகமாக ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. 20 முதல் 30 2 வீலர்களில் தலா 2க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து கொண்டு அதிக ஒலியை எழுப்பும் சைலன்சர்களை பொருத்திக் கொண்டு ரேஸில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 12 பேருக்கு வரும் 23ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக காஞ்சிபுரத்தில் உள்ள சில உணவகங்களின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரானில் ஏற்பட்டிருக்கும் போர் சூழல் காரணமாக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு நிலவி வருவதால் சில உணவகங்களில் முழுமையான உணவு வகைகள் இல்லை என அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் திருமண நிகழ்ச்சிக்கு வந்த இளம் பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூரைச் சேர்ந்த ஆயுப் அக்ரம் சென்னையில் தோழியின் நிச்சயதார்த்த விழாவிற்கு வந்த பெங்களூருவைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண்ணிடம் திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. சென்னையில் போக்சோ வழக்கில் காவலருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பருவத்தூரைச் சேர்ந்த 27 வயதான காவலர் மகேஷ் சென்னையைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். பின்னர் திருமணம் செய்ய காவலர் மகேஷ் மறுத்ததால் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குமரன் கரடு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான பாபு மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளுக்கு இனிப்பு வாங்கி தருவதாக அழைத்து சென்று அத்துமீறி உள்ளார். திருப்பத்தூரில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட 20 வயது இளம்பெண்ணின் முகத்தில் காயம் இருப்பதாக கூறி அவரது தந்தையிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடையாமுத்தூரைச் சேர்ந்த திருப்பதியின் மகள் சந்தியா அண்ணன் முறை கொண்ட இளைஞரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சந்தியாவை அவரது தந்தை கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. நெல்லை மாவட்டம் முக்கூடலில் தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய கோரி மூத்த மகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சிங்கம்பாறையைச் சேர்ந்த செலின் மேரியும் அவரது இளைய மகளும் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே வீட்டில் தனித்தனியாக வசித்து வந்த நிலையில் அவரது தாய் மர்மமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தரமற்ற முறையில் சாலை அமைப்பதாக கூறி பணிகளை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சனாம்பட்டி வழியாக தொட்டம்பட்டி செல்லும் சாலை பழுதடைந்து உள்ளதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது.
உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 டேட்டா மிதவை ரேடார்களை கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அரபிக்கடல் மற்றும் ஜேபிஆர் துறைமுகத்தில் நிறுவப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது. புதிய மிதவை ரேடார் கருவிகள் கடல் மேல் 300 மீட்டர் உயரத்தில் நிலவி வரும் காற்றின் தன்மை குறித்து அளவீடு செய்யும் என தேசிய கடலியல் தொழில்நுட்ப இயக்குநர் பாலாஜி ராமகிருஷ்ணன் கூறினார். திண்டுக்கல்லில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருளில் மூழ்கியது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அலுவலகம் முழுவதும் இருள் சூழ்ந்ததால் தேர்தல் பணி மட்டுமின்றி வழக்கமான பணிகளும் பாதிக்கப்பட்டன. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா தொகுதி மக்களிடமிருந்து பெற்ற கோரிக்கை மனுக்களோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க சென்றார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ஆட்சியர் மனுக்களை வாங்க மறுக்கவே ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மனு பெட்டியில் மனுக்களை போட்டார். சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு உள்ளூர் வாகனங்களை புறக்கணித்துவிட்டு வெளியூர் வாகனங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் டாக்ஸி ஓட்டுநர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கரூரில் நிதி நிறுவனம் நடத்தி 4 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதன் உரிமையாளர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். விஷால் பினான்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்த சித்ரா மற்றும் பொன்னுசாமி ஆகிய 2 தங்கள் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 16 முதலீட்டாளர்களோடு பெற்ற 4 கோடி ரூபாய் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இஎஸ்ஐ நகரில் விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ரசாயன பொருட்களை கொண்டு பட்டாசு தயாரித்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தாவேகா சார்பாக இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் உணவு விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு திறந்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் இஸ்லாமியர்களுக்கு பிரியாணி வழங்கி சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அடுத்தடுத்து 2 நாட்களில் மூதாட்டி 2 இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி சென்ற மர்ம நபர்கள் 11 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். தமிழரசி மற்றும் விஜயா ஆகிய 2 பைக்கில் ஹெல்மெட் அணிந்தபடியும் முகத்தில் மாஸ்க் அணிந்தும் வந்த மர்ம நபர்கள் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. ஈரான் அனுமதியுடன் ஹார்முஸ் நீரிணையை கடந்து வந்த எல்பிஜி கேஸ் சரக்கு கப்பலான சிவாலிக் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்தது. நாட்டில் கடும் எல்பிஜி விநியோக பிரச்சினை நிலவும் சூழலில் சுமார் 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் இந்திய கரையை சிவாலிக் கப்பல் அடைந்தது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றமான போர் சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் இந்திய எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்பு வழங்கி வருகிறது. INS சூரத், INS இம்பால் போன்ற அதிநவீன ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இவை அச்சுறுத்தல்களை சமாளித்து சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல உதவுவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானில் சிக்கி தவித்த 550க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஆர்மீனியா வழியாக பத்திரமாக மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் ஈரானுக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட 284 பேர் மற்றும் அந்நாட்டில் படித்த மாணவர்கள் 90 பேர் உட்பட 550க்கும் மேற்பட்டோர் ஆர்மீனியா எல்லை வழியாக ஈரானில் இருந்து வெளியேறினர். RSS அமைப்பு மீது தடைகளை விதிக்க அமெரிக்க அரசின் மத சுதந்திரத்திற்கான ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் நிலவும் மத பதற்றங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளுக்கு RSS அமைப்பு காரணமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அரசின் மத சுதந்திரத்திற்கான ஆணையம் அந்த அமைப்பின் சொத்துக்களை முடக்கவும் பொருளாதார மற்றும் பயண தடைகளை விதிக்கவும் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் RSS அமைப்பின் மீது அமெரிக்க மத சுதந்திர ஆணையம் பரிந்துரைத்துள்ள தடைகளை இந்திய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. அந்த அறிக்கை பாரபட்சமானது மற்றும் தவறான தகவல்களை கொண்டது என்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் என ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அந்த அமைப்பு முன்வைப்பதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது.
பிரசல்ஸ் பயணத்தை வெற்றிகரமாக முடித்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு கவுன்சில் மற்றும் அதன் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையர் உர்சுலா வான் டெர் லைன் ஆகியோரை சந்தித்ததாகவும் ஐரோப்பிய யூனியன் HRVP காஜா கல்லாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க தேர்தலில் முதலமைச்சர் மமதா பானர்ஜியை எதிர்த்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பாஜகவை சேர்ந்த சுவேந்து அதிகாரி களமிறங்குகிறார். இவர் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் மமதா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டு 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத் போரபண்டா பகுதியில் திருமண நாளன்று கணவர் வெளியே அழைத்து செல்ல மறுத்ததால் ஆத்திரமடைந்த மனைவி 2 குழந்தைகளின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றதோடு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மகன் உயிரிழந்து விட்டதாக கூறிய மருத்துவர்கள் மகளுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஹிமாச்சலின் மணாலியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 2வது நாளாக வரிசை கட்டி நின்றன. அதோடு வாகனங்களை மெதுவாக பனி மூடி வரும் நிலையில் உள்ளேயும் வெளியேவும் இருக்க முடியாமல் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் விவசாய நிலத்தில் உருளைக்கிழங்கு மற்றும் ஸ்ட்ராபெரியை தின்னும் குரங்குகளை விவசாயி ஒருவர் கரடி வேடமிட்டு விரட்டிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் சுற்றித் திரிவதால் விளைபொருட்களை பாதுகாப்பதற்காக இந்த அவதாரத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியின் இருப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் அவர் பலத்த காயமடைந்து ஒரு காலை இழந்து விட்டதாகவும் மரணமடைந்து விட்டதாகவும் பலரும் கூறி வரும் நிலையில் பொதுவெளியில் முஸ்தபா காணப்படாததால் அவர் குறித்த சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 47 ஆண்டுகளாக பயங்கரவாத அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரான் முற்றிலும் தகர்க்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் மீதான நடவடிக்கைகள் எப்போதோ எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உயிரோடு இருப்பதற்கான ஆதாரமாக புதிய வீடியோ ஒன்றை அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே வெளியான காஃபி அருந்துவதை போன்ற வீடியோ AI மூலம் உருவாக்கப்பட்டது என கூறப்பட்ட நிலையில் தற்போது பொதுமக்களுடன் உரையாடுவது, கை குலுக்குவது போன்ற வீடியோவை வெளியிட்டுள்ளது. தாம் உயிருடன் இருப்பதை நிரூபிக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்ட 2வது வீடியோவும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அந்த வீடியோவில் நேத்தன்யாகு கையை அசைக்கும் போது அவரது விரலில் இருக்கும் மோதிரம் மறைந்து போவதை போல் தெரிவதை சுட்டிக்காட்டி சந்தேகம் எழுப்பப்படுகிறது. போர் எங்கிருந்தாலும் தொடரவும் எங்கு சென்றாலும் எடுத்துச் செல்லவும் தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிரிகள் மீண்டும் தங்களை தாக்க நினைக்காத வகையில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் எதிரிகள் தற்போது பாடம் கற்று வருவதாகவும் எந்த நாட்டை எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொண்டார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் ஜெருசலேம் நோக்கி வந்த ஈரானின் ஏவுகணையை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து தாக்கி அளித்த காட்சி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததால் ஈரான் ஏவுகணையின் சிதைந்த பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. மேலும் சிதறிய பாகங்கள் விழுந்ததில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. போரின் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தனது கையிருப்பில் உள்ள கச்சா எண்ணெயை ஜப்பான் அரசு வெளிக்கொண்டு வர தொடங்கியுள்ளது. சுமார் 8 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை வழங்க ஜப்பான் அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் 45 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஈரான் ஏவிய ஏவுகணையை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து அளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள இப்பகுதியில் ஹெப்ரான் நகரை குறிவைத்து ஈரான் ஏவுகணை வருவதும் அதை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவிய ராக்கெட் வானத்திலேயே தாக்கி அளித்ததும் அப்போது தீப்பிழம்புகள் கிளம்பிய காட்சியும் இடம்பெற்றுள்ளன. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஹெஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. வான்வழி தாக்குதல் மட்டுமல்லாமல் தரைவழி தாக்குதலையும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் டாங்கிகள் லெபனான் நாட்டுக்குள் ஊடுருவி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது.
மருத்துவம், குடிநீர் உட்பட அத்தியாவசிய துறைகள் தவிர மற்ற அனைத்து துறைகளுக்கும் வாரத்தின் 4 நாட்கள் மட்டுமே வேலை நாளாக இருக்கும் என இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் இதை தனியார் துறைகளும் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்திய அணி T20 உலகக்கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த சஞ்சு சாம்சன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். திருவனந்தபுரத்தில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற சாம்சனை வாசல் வரை வந்து பினராயி விஜயன் வரவேற்றார். அதேபோல கேரள ஆளுநர் அர்லேக்கரையும் சாம்சன் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள மகா காலேஸ்வரர் கோயிலில் கிரிக்கெட் வீரர் திலக் வர்மா சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக இக்கோயிலுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டதாகவும் வேண்டுதல் நிறைவேறியதால் நேர்த்திக்கடன் செலுத்த வந்ததாகவும் கூறினார். மேலும் தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த விதிக்கப்பட்ட தடையை கர்நாடக அரசு ரத்து செய்திருக்கிறது. இதன் மூலம் நடப்பாண்டு சின்னசாமி மைதானத்தில் IPL போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இந்த மைதானத்தில் நடைபெற்ற பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தனர். இதனால் சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ராவை கேலி செய்த அவரது மனைவி சஞ்சனாவின் கமெண்ட் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருமண நாளுக்காக மனைவி சஞ்சனாவுக்கு தனது இன்ஸ்டா பக்கத்தில் பும்ரா வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதற்கு அவரது மனைவி கிட்னியை தொடும் பதிவு என கேலி செய்துள்ளார். இந்த கமெண்ட் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. 2026 IPL தொடரில் கிறிஸ் கெயிலின் 175 ரன்கள் சாதனையை முறியடிக்க விரும்புவதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தெரிவித்துள்ளார். BCCI விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதே தனது இலக்கு என தெரிவித்தார். IPL தொடரில் RCB அணிக்காக விளையாடி வரும் யஷ் தயால் சமூக வலைதள பிரபலமான ஸ்வேதா பண்டிரை திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பிச்சைக்காரன் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் சசி விஜய் ஆண்டனி கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படத்திற்கு 100 சாமி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டிருக்கிறார். விஜய் ஆண்டனியுடன் இணைந்து அஜய் திஷான், ஸ்வாசிகா, லிஜோ மோல்ஜோஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாங்கியிருந்த சொத்து விவகாரம் தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெறும் உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சம்பந்த முதலியார் என்பவரின் குடும்பத்தினரிடமிருந்து நிலத்தை வாங்கிய நிலையில் அவரது 2வது மனைவிக்கு பிறந்த வாரிசுகள் சொத்தில் தங்களுக்கு பங்கு உள்ளது என கூறி வழக்கு தொடர்ந்தனர். டுகாட்டி நிறுவனம் தனது டெஸ்மோ 450 MX மாடல் பைக்கை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. வெறும் 104.8 கிலோ எடையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மாடல் பைக்கின் ஆரம்ப விலை 17.24 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, பெங்களூரு, சென்னை, பூனேவில் மட்டும் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் 3வது தலைமுறை டஸ்டர் கார் மாடல் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக சந்தைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஷோரூம்களில் டிஸ்பிளே மற்றும் டெஸ்ட் டிரைவிற்காக கிடைக்கும் என ரெனால்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த காரின் டெலிவரி ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது.